கிரிபாட்டி தீவை தொடர்ந்து நியூசிலாந்து நாட்டில் பிறந்தது புத்தாண்டு. 2026 பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்துடன் வரவேற்ற மக்கள். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடிக்க தடை. அடுக்குமாடி குடியிருப்புகளில் கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு அனுமதி அவசியம். சென்னையில் உள்ள 25 மேம்பாலங்களில் இன்று இரவு பயணிக்க தடை. கடற்கரைக்கு செல்லவும் மக்களுக்கு அனுமதி இல்லை. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுச்சேரிக்குள் நுழையும் போதே குழந்தைகள் கையில் பட்டை அணிவிப்பு. எல்லைகளில் வழிகாட்டுவதற்கான புதிய QR குறியீட்டு வசதியும் அறிமுகம். (2026) மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம். தமிழக மக்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து. எதிரிகள் மற்றும் உதிரிகளின் வியூகங்களை தகர்த்தெறிவோம் என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் உறுதி. உரிமை போர்க்களத்தில் வாள் ஏந்தி நிற்பதாகவும் அறிக்கை. தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அதிமுக மாவட்ட செயலர்களுக்கு பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி உத்தரவு. SIR பணிகளை கண்காணிக்கவும் அறிவுறுத்தல். திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் விரட்டிய சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் எதற்கு ஆட்சியில் இருக்கிறீர்கள் என முதல்வருக்கு கேள்வி. திருத்தணி சம்பவம் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக திருமாவளவன் கண்டனம். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். திருப்பூரில் காவலரை கத்தியால் தாக்க முயன்றவருக்கு மனநிலை பாதிப்பு போல் தெரிகிறது என காவல்துறை விளக்கம். கத்தியால் மிரட்டியவர் ஏற்கனவே சிறை சென்றவர் என்றும் காவல் ஆணையர் பேட்டி. முதல்ல பார்க்கும்போது அது போதையாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் அவர் போதையில் இல்லை, மது போதையிலேயே இல்லை. பீடி மட்டும் இருக்குது அவர் கையில், 2 கட்டு பீடி வச்சுருக்காரு. அதனால் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி நடந்துட்டார் அவர் ஸ்டேஷனில். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். ஒரு வழக்கு இருக்குது. 2020 ஒரு இதே மாதிரி கலெக்டரேட்டில் ஒரு வண்டியை டேமேஜ் பண்ணியிருக்காரு. அப்போவுமே அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தான் நடந்திருக்காரு. காங்கிரஸ் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட வேண்டாம். விசிக, மதிமுக இடதுசாரிகளுக்கு காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் எச்சரிக்கை. பிரவீன் சக்கரவர்த்தி மீது ராகுல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தவில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் எனது கருத்து திரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பதாக விசிக MP ரவிக்குமார் விளக்கம். தேவையற்ற சங்கடத்தை தோழமை கட்சிகள் ஏற்படுத்த வேண்டாம் என செல்வ பெருந்தகை அறிவுரை. தோழமை கட்சிகள் தோழமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பத்திரிகை வாயிலாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம், புகார் அளித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். இதை தோழமை கட்சிகள் பெரிதுபடுத்த வேண்டாம். இது யாருக்கும் நன்மை கிடையாது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. திட்டவட்டமாக கூறும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. இல்ல, ஒரு சலசலப்பும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது, கடல் போன்றது. சிறிய சிறிய அலைகளும் பெரிய பெரிய அலைகளும் அடிக்கத்தான் செய்யும், ஆனால் ஓய்ந்துவிடும். இதில் பிரச்சனை எதுவும் இருக்காது.
சில அறிவுஜீவிகள் உத்தரப்பிரதேசத்துடன் தமிழகத்தை ஒப்பிடுவது சரியல்ல என பிரவீன் சக்கரவர்த்தியை மறைமுகமாக சாடிய ப. சிதம்பரம். உத்தரப்பிரதேசத்தினுடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுவதில் உடன்பாடு இல்லை என்றும் கருத்து. எங்களுடைய தோழர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுவதை எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதையெல்லாம் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்ட இடைநிலை ஆசிரியர்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 6வது நாளாக தொடரும் போராட்டம். ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் கோரிக்கை குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்திய அமைச்சர்கள் குழு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் ஆலோசனை. ஜனவரி 6ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல். ஒரு லட்சத்துக்கும் கீழ் வந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 99,840 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பிலிருந்து 3 விழுக்காடு குறைவு. அதிகபட்சமாக நெல்லையில் 95 விழுக்காடு கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகையில் பரவலாக மழை. கோடியக்கரையில் கடல் உள்வாங்கியதால் மீன்பிடி தொழில் பாதிப்பு. வட இந்தியாவில் அடர் மூடு பனி. இன்றும் விமான சேவைகள் பாதிப்பு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு அரசியல் நோக்கோடு செயல்படுவதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. தூணில் தீபம் ஏற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் உறுதி. சபரிமலையில் மகரஜோதி என்று கூட்ட நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை. ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை 2000ஆக குறைப்பு. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அமெரிக்காவை தொடர்ந்து சீனாவும் தகவல். மத்திய அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். தைவானை சுற்றி போர் ஒத்திகையை தீவிரப்படுத்தும் சீனா. பதிலடி தர தைவானும் பயிற்சி. புத்தாண்டில் முதல் சூரிய உதயத்தை காணும் அருணாச்சல பிரதேச கிராமம். சுற்றுலா பயணிகளை கவர சூரிய விழா என்ற பெயரில் நிகழ்ச்சிகள். சீனாவில் தற்போதே களை கட்டத் தொடங்கிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ரசித்த அதிபர் ஷி ஜின்பிங். சபரிமலையில் மகரஜோதி என்று கூட்ட நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை. ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை 2000ஆக குறைப்பு. தென் அமெரிக்க நாடான பெருவில் ரயில்கள் நேருக்கு நேர் மோதல். ரயில் ஓட்டுநர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் காயம்.